என்னமா பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லம்மா, அது விஸ்வா கிடையாது. என்னமா நீங்க பயப்படாதீங்கம்மா. என்னமா கேளுங்கம்மா. அப்பா இந்த அம்மாவை எமர்ஜென்சி வார்டுக்கு உடனே கொண்டு போங்க. கதவு தருங்க, கதவு தருங்க. மகேஷ் பாத்து புடி, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. மேடம், அவங்களுக்கு சாதாரண மயக்கம் தான், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். நீங்க டெட் பாடியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்க ஃபர்தர் ஃபார்மாலிட்டிஸ் ஆரம்பிச்சிருவோம். அண்ணா திறந்து காட்டுங்கண்ணா. என்ன சார் பேசுறீங்க? சத்தியமா இது என்னோட ஹஸ்பண்ட் இல்ல, போதுமா? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இது அவரோட டெட் பாடி தானே பெத்த அம்மாவே கன்ஃபார்ம் பண்றாங்க. அதனால தான் அவங்க இந்த பாடியை பார்த்து மயக்கமாயிட்டாங்க. ஆனா நீங்க அவர் இல்லன்னு சொல்றீங்க. இது பாருங்க சார், என் அத்தை ஏற்கனவே ரொம்ப குழப்பத்திலயும் பதட்டத்தோடயும் இருக்காங்க. அதனாலதான் சரியான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்களால வர முடியல. அதிர்ச்சியில மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. மத்தபடி அவங்க எதையும் கன்ஃபார்ம் பண்ணல. இன்னொரு விஷயம், பெத்த தாயை விட ஒரு மனுஷனோட அடையாளத்தை கட்டின பொண்டாட்டியால தான் கரெக்டா சொல்ல முடியும். நான் 100% கன்ஃபார்மா சொல்றேன், இது சத்தியமா என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது. என் ஹஸ்பண்ட் எங்கேயோ உயிரோட தான் இருக்காரு. அவரை எப்படியாவது கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க சார், ப்ளீஸ். அத்தை இப்ப எப்படி இருக்காங்க? மயக்கம் தெளிஞ்சிருச்சா? இல்ல நீ அம்மாக்கு இன்னும் மயக்கம் தெரியல. ஆனா டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இது சாதாரண மயக்கம் தான் சொல்லிருக்காரு. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நீ அத்தைக்கு எதுவும் ஆகாம அந்த கடவுள் பார்த்து பாரு. அவங்க மயக்கம் தெளிகிற வரைக்கும் நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். நந்தினி எங்கம்மா போற? நான் இப்ப வந்து சொல்றேன் மாமா. மகேஷ், ஏற்கனவே 2-3 தடவை மாலதியும் ரவதியும் ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க. விஸ்வாக்கு என்னாச்சு ஏதாச்சும் நினைச்சு அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. நீ போய் அது விஸ்வா கிடையாது வேற யாரோன்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் சொல்லு. சரிண்ணே, நான் வந்துடுறேன். நில்லுமா, முதல்ல இங்க இருந்து போமா. சோவடிச்சிருவேன். எங்கடா உன்னோட உருப்படாத முதலாளி? ஏ அர்ஜுன், தல அர்ஜுன், ஏ அர்ஜுன். அர்ஜுன், என்னம்மா நந்தினி, என்கிட்ட போராடி ஜெயிக்க முடியாம உன் ஹஸ்பண்ட் விஸ்வா தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கேள்விப்பட்டேன். அவன் பாடிய நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? அடுத்ததா அவனுக்கு காரியம் பண்றதை விட்டுட்டு என்ன தேடி இங்க வந்திருக்கிற? நிறுத்துடா. இதெல்லாம் உன்னோட வேலை தானே, எனக்கு நல்லாவே தெரியும். என் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தன் டெட் பாடியை காட்டி ஏமாத்திட்டா நான் ஏமாந்துருவனா? உன்னோட பொய் பித்தலாட்டத்தை போலீஸ் வேணா நம்பலாம், இந்த நந்தினி ஏமாற மாட்டா. அப்போ உன் புருஷன் இன்னும் சாகலன்னு சொல்றியா? வேண்டாம் அர்ஜுன், இன்னொரு முறை என் புருஷன் இறந்துட்டாருன்னு சொன்னேன், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என் புருஷனோட உயிர் என்னோட மூச்சுல இருக்கு. உன்னால அவரை மட்டும் இல்ல, அவரோட நிழல கூட சீண்ட முடியாது. எதுவும் செய்ய முடியாமையா உன் புருஷனை நான் ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு எனக்கு மட்டும் இல்ல, அவனோட பொண்டாட்டி உனக்கே தெரியலையா நந்தினி? இதுல இருந்தே புரியலையா
உன் புருஷன் என்ன பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுறான்னு. பயப்படுறது அவரா இல்ல நீயா? இப்ப அவர்கிட்ட எதுவுமே இல்ல. இருந்தாலும் உன்னை திருப்பி அடிச்சிடலாங்கிற நம்பிக்கையில தைரியமா போராடிட்டு இருக்காரு. ஆனா உன்கிட்ட ஆள் பலம் பண பலம்னு எல்லாமே இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? ஆஃப்டர் ஆல் நான் ஒரு பொண்ணு. என்கிட்ட நேருக்கு நேரா மோதி ஜெயிக்க துப்பு இல்லாம அசிங்கமா யாரோ ஒருத்தனோட பணத்தை கொண்டுட்டு வந்து போட்டு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கியா? வெக்கமா இல்ல உனக்கு? நீ எல்லாம் ஆம்பளை தானா? பேசாம மீசை எடுத்துட்டு பூவையும் பொட்டையும் வச்சுக்க. நீ செய்யற காரியத்துக்கு அதான் உனக்கு பொருத்தமா இருக்கும். ஏய், ஏச்சை, உனக்கு எல்லாம் கோவம் வேற வருதா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. என் புருஷனை நீ கடத்தி வச்சிருந்தாலும் சரி, இல்ல அவராவே தலைமறைவா இருந்தாலும் சரி, உன்னால அவர் எதுவுமே பண்ண முடியாது. சீக்கிரமா அவர் திரும்பி வரதான் போறாரு. ஆனா அவர் வரதுக்குள்ள நான் உன்னை மண்ண கவ்வ வைக்கல, என் பேரு நந்தினி இல்ல. யாரு நீயா? நீ என்ன மண்ண கவ வைக்க போறியா? நானே தாண்டா. என் புருஷன் உன்கிட்ட எழுந்த சொத்தெல்லாம் நானே மீட்டெடுக்கிறேன்டா. உண்மையாவா? உன்னால முடியுமா நந்தினி? முடிச்சு காட்டுறனா இல்லையான்னு பொறுத்திருந்து பாரு அர்ஜுன். இது வரைக்கும் நீ எங்களுக்கு கொடுத்த அடிய கூடிய சீக்கிரமாவே உனக்கு 100 மடங்கா திருப்பி கொடுப்பேன். கொடுத்தே தீர்வேன். இது வெறும் சவால் இல்ல அர்ஜுன், சபதம். நார்மலா தான் இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நான் இவங்களோட மருமக தான். சொல்லுங்க. அத்தைக்கு சாதாரண மயக்கம் தான், சீக்கிரமாவே கண்ணு முடிச்சிருவாங்கன்னு நீங்க சொன்னதை இவங்க சொன்னாங்க. ஆனா இன்னும் மயக்கத்திலேயே இருக்காங்களே, என்னாச்சு டாக்டர்? ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க சாதாரண மயக்கத்துல தான் இருக்காங்க. வயசானவங்க இல்லையா, அதுவும் அந்த டெட் பாடியை பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டாங்க போல இருக்கு. மத்தபடி பயப்படுற மாதிரி எதுவும் இல்லம்மா. இன்னும் 10 நிமிஷத்துல இவங்க கண்ணு முழிச்சிருவாங்க. இந்த ட்ரிப்ஸ் பாட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். தேங்க்யூ டாக்டர். இவங்க திரும்பவும் இந்த மாதிரி அதிர்ச்சி அடையாம பாத்துங்கம்மா. சரிங்க டாக்டர். ஓகே சார். இவ்வளவு நேரம் நீ எங்க போன? வேறங்க, அந்த ராஸ்கல் அர்ஜுனை பார்க்க போயிருந்தேன். இந்த நேரத்துல அவன் எதுக்கு போய் பார்த்துட்டு வந்த? மாமா, இன்னும் உங்களுக்கு புரியல? மார்ச்சரியில நம்ம பார்த்த டெட் பாடி அந்த ராஸ்கல் பண்ண சதி வேலை. உண்மையாவா? ஆமா மாமா. சரி, மகேஷ் எங்க? நான் தான் அவனை வீட்டுக்கு போடான்னு சொல்லி அனுப்புனேன். பாவம் மாலதியும் ரேவதியும் விஸ்வாக்கு என்ன நடந்துச்சோ ஏதோன்னு பயந்துட்டே இருப்பாங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டான்னு சொல்லி நான் தான் அவனை அனுப்பி வச்சேன். அத்தை, அம்மா, அத்தை, நல்லா கண் முழிச்சு பாருங்க அத்தை. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, சாதாரண மயக்கம் தானே டாக்டரே சொல்லிட்டாரு. நந்தினி, நம்ம விஸ்வா, அந்த டெட் பாடி என் புள்ள விஸ்வா. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. அது விஸ்வா கிடையாது. ம், ஆமா, நம்மள ஏமாத்தி பயமுறுத்துறதுக்காக அந்த ராஸ்கல் அர்ஜுன் உங்க பையன் மாதிரியே இருக்கிற யாரோ ஒருத்தன் டெட் பாடியை செட் பண்ணி ஏமாத்தி இருக்கான். மத்தபடி உண்மையிலேயே அது உங்க பையன் இல்ல அத்தை. நந்தினி, நீ நிஜமாதான் சொல்றியாம்மா? அதே நம்ம விஸ்வா இல்லல்ல? அத்தை, என் மேல சத்தியமா சொல்றேன், அது அவர் இல்ல அத்தை. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க அத்தை. அவர் எங்கேயோ ரொம்ப சேஃபா இருக்காருன்னு தான் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவருக்கு எந்த ஆபத்தும் வராது அத்தை. ஆமாம்மா. அந்த டெட் பாடி பார்த்த நிமிஷத்துல நாங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டோம். அப்புறம் நிதானமா அந்த கை காலு பாடியோட சேஃப் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம். நிச்சயமா அது விஸ்வா கிடையாதுமா. நந்தினி சொல்ற மாதிரி
அந்த அர்ஜுன் தான் நம்மளை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு சதி வேலையை பண்ணிருக்கான். அந்த பாவி அர்ஜுன் மனுஷனா இல்ல மிருகமா? என் புள்ளைய இவ்வளவு தூரம் ஓட ஓட விரட்டினதுக்கு அப்புறமும் இன்னுமா அவன் மனசு இறங்கல? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உயிரோட இருக்கிற என் பிள்ளைய இறந்துட்டான்னு நம்ப வைக்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கானே. கவலைப்படாதீங்க அத்தை. அவனை நேர்ல பார்த்து முடிஞ்ச அளவுக்கு காரி துப்பிட்டேன். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுறதா இருந்தா இந்நேரம் தூக்குல தொங்கிருப்பான். அவன் அப்படியெல்லாம் தூக்குல தொங்கிடுவானா என்ன? ஆணம் கெட்டவன். அவன் நம்ம அத்தனை பேரையும் கருவறுக்காம ஓயவும் மாட்டான், ஒளியவும் மாட்டாம்மா. அத்தை, தயவு செஞ்சு இன்னொரு முறை அந்த மாதிரி சொல்லாதீங்க. உங்க பையனுக்கு முன்னாடி அந்த அர்ஜுன் யாரு? உங்க பையனோட கால் தோசுக்கு பெறுவானே அவன். அவன் நம்மளுக்கு இவ்வளவு டார்ச்சரும் பண்றது வெறும் பணத்தால மட்டும்தான், மத்தபடி பலத்தால இல்ல. பணத்தை கையால கிழிச்சா கிழிஞ்சிரும், நெருப்புல போட்டா எரிஞ்சிரும். ஆனா சரியான பலத்தை எவனாலையுமே எதுவுமே பண்ண முடியாதுமா. நம்ம அத்தனை பேர்கிட்டயும் மனபலம் அளவுக்கு அதிகமாவே இருக்காத்த. அத நாம தான் வெளிக்காட்டிக்காம ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம். இனிமே நம்ம பலத்தை அவங்கிட்ட வெளிக்காட்டியே ஆகணும் அத்தை. அம்மா, அவங்கிட்ட இழந்ததெல்லாம் மீட்டு எடுக்கணும்னு விஸ்வா அடிக்கடி சொன்னது வெறும் வார்த்தைக்காக இல்லம்மா, அது விஸ்வாவோட வைராக்கியம். இப்ப ஏதோ ஒரு மனக்குழப்பத்துலதான் விஸ்வா தலைமறைவா இருக்கான், அவ்வளவுதான். அவர் திரும்பி வர்றதுக்குள்ள அவரோட வைராகியத்தை அவர் பொண்டாட்டிங்கிற முறையில நான் நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன் அத்தை. நிச்சயம் நிறைவேற்றுவேன்னு அந்த அர்ஜுன்கிட்டயே சபதம் போட்டுட்டு தான் வந்தேன். என் புருஷனோட இடத்துல இருந்து நான் அந்த அர்ஜுனை ஜெயிச்சே தீருவேன் அத்தை. உங்க பையன் திரும்பி வரும்போது அவருக்கு பரிசா அவர் இழந்த வீட்டையும் ஆபீஸையும் நான் நிச்சயம் அர்ஜுன் கிட்ட இருந்து மீட்டு தருவேன் அத்தை. இப்படி ஒரு தன்னம்பிக்கையான பொண்டாட்டி இருக்கும்போது என் புள்ள எப்படிமா தோத்து போவா? நீ விஸ்வாவை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. உட்காருங்கம்மா. உட்காருங்க அத்தை. அத்தை, எப்படி இருக்கு அத்தை? இப்ப பரவாயில்லையா? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அந்த பாவி அர்ஜுன் இன்னும் நம்மளை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த காத்திருக்கானோ தெரியல. அதை நினைச்சு மனசுதான் ரொம்ப குழம்பி போயிருக்கு. அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவ்வளவு நம்பிக்கையா பேசுனீங்க. இப்ப என்ன திடீர்னு குழப்பம்? ஹாஸ்பிட்டல்ல நீ பேசுனதை கேட்டு என் மனசுல நம்பிக்கை வந்தது உண்மைதான் நந்தினி. அந்த நம்பிக்கை இன்னும் என் மனசுல இருக்கதாமா செய்யுது. இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த அர்ஜுனை நினைக்கும் போது என்னால பயப்படாம இருக்க முடியலையம்மா. அவன் நமக்கு எந்த நேரத்துல என்ன பிரச்சனை கொடுப்பான்னு யோசிக்க கூட முடியல. அக்கா, அந்த அர்ஜுன் யாரோ ஒருத்தர் டெட் பாடியை வச்சு இவ்ளோ தூரம் நாடகம் ஆடி நம்மளெல்லாம் ஏமாத்த நினைச்சிருக்கான். அவனை ஏங்கா நம்ம சும்மா விட்டு வைக்கணும்? அவன் இப்படியெல்லாம் சீட் பண்ணி அனாவசியமா நம்மள டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கமிஷனர் கிட்ட திரும்பவும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமாக்கா? வாய்ப்பே இல்ல ரேவதி. இந்த டெட் பாடி விஷயத்துல அவன் தலையிட்டு இருக்கான்னு நம்ம எந்த ஆதாரத்தை வச்சு நிரூபிக்கிறது?
அவன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இன்டைரக்டா தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கான். அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கமிஷனர் கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. ஏற்கனவே கமிஷனர் கிட்ட விஸ்வாவை அவன் தான் கடத்தி வச்சிருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஆனா அதுக்கே நம்மளால இன்னும் சரியான ஆதாரத்தை கொடுத்து நிரூபிக்க முடியல. இப்போ திரும்பவும் எவிடன்ஸ் இல்லாம அவன் மேல நம்ம இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம்னா கமிஷனருக்கு நம்ம மேல எரிச்சல் தான் வரும். அது அவனுக்கு ரொம்ப சாதகமா போயிடும். அப்படின்னா அந்த அர்ஜுன நம்மளால எதுவுமே பண்ண முடியாத நந்தினி? ஏன் மாலதி அப்படி கேக்குற? அவன் என்ன பேயா பூதமா இல்ல பிசாசா? அவனும் நம்மள மாதிரி ரத்தமும் சதையும் உள்ள ஒரு சாதாரண மனுஷன் தானே. அவன் திமிர அடக்க நம்மளால முடியாதா என்ன? நிச்சயமா முடியும் மாலதி. அவனுக்கு கூடிய சீக்கிரமே மண்ணை கவ வச்சு எழுந்த சொத்தெல்லாம் மீட்டெடுப்பேன்னு நான் அவன்கிட்டயே சபதம் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். அந்த சபதத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். நான் என் வேலையை ரிசைன் பண்ண போறேன். இனிமே என்னோட முழு நேர வேலையை அந்த அர்ஜுனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சு அதை செஞ்சு காட்டுறதுதான். கவலைப்படாத நந்தினி. இந்த விஷயத்துல நானும் மகேஷும் உனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருப்போம். நீ துணிஞ்சு ஸ்டெப் எடுத்து வை. அந்த அர்ஜுனா நாமளான ஒரு கை பாத்துருவோம். இனிமேல் நானும் கோபப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நீ புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த அர்ஜுனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு மட்டும் சொல்லு. நாங்க செய்யறோம். நந்தினி, நீ ஹாஸ்பிட்டல்ல வச்சு அம்மாட்ட சொன்ன மாதிரியே அந்த அர்ஜுன்கிட்ட இழந்த எல்லா சொத்தையுமே விஸ்வா திரும்பி வரதுக்குள்ள நாம மீட்கிறோம். அது நிச்சயமா நடக்கும் மாமா. நடத்தி காட்டுவோம். இன்னொரு விஷயம்க்கா, அந்த லேண்ட் ஓனர் இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. அவரை இப்பவே பார்த்து பணத்தை வாங்குறது நல்லதுன்னு தோணுதுக்கா. இல்ல ரேவதி, என்ன இருந்தாலும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுமே எங்க பணத்தை கொடுங்கன்னு கேக்குறது நல்லா இருக்காது. நாளைக்கு போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்ல நந்தினி, அந்த லேண்ட் ஓனருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு மனசு மாறி இருப்பாருதான். அதனால நம்ம பணத்தை நிச்சயம் திருப்பி கொடுத்துருவாரு. இருந்தாலும் இதுல அர்ஜுனோட தலையீடு இருக்கு. அவன் அவரை மிரட்டி பணத்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டா அவரால் என்ன பண்ண முடியும்? அதனால நம்ம எதுவுமே யோசிக்காம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவர்கிட்ட பணத்தை வாங்குறதா நல்லது. ஆமாம்மா, மாலதி சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நீ சுந்தர கூட்டிட்டு போய் அவரை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு கையோட பணத்தையும் வாங்கிட்டு வந்துருமா. சரிங்க அத்தை. என்னத்த கால் வலிக்குதா? இல்லம்மா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அத்தை, காஃபியாவது போட்டு கொடுக்கட்டுமா? இப்ப வேண்டாமா, அப்புறமா குடிக்கிறேன். சரிங்க அத்தை. கால் தாம்மா ரொம்ப வலிக்குது. கடவுளே. வாமா நந்தினி, வாங்க. இப்போ தலையில வலி எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லம்மா. இப்போ வலி அவ்வளவா இல்ல. மருந்து மாத்திரை கொடுத்திருக்காங்க. 2 வாரம் தொடர்ந்து ஆஸ்பத்திரி வந்து போக சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கட்டு பிரிப்பாங்களாமா. இப்படி எல்லாம் நடக்குன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. என் ஹஸ்பண்ட் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம தான் உங்க மேல கைய வச்சுட்டாரு. அவர் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட, நீ வேறம்மா. நான் தான் உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுமா. அந்த அர்ஜுன் பேச்ச கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் விஸ்வாசார்ட்ட ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். நான் பண்ண மோசடிக்கு அவர் என்ன அடிச்சு கொண்டு இருந்தா கூட தப்பு இல்லைன்னு இப்ப எனக்கு புரியுதுமா. ஆனா நான் பண்ண துரோகத்தை மறந்து அந்த அர்ஜுன் கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்திருக்க பாரு. உனக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியலம்மா. உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாராமா? இல்லம்மா, இப்ப அவர் எங்க இருக்காருன்னு எங்களால தெரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை அந்த அர்ஜுன் தான் அவனை கடத்தி வச்சிருப்பானோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு.
உங்க சந்தேகம் உண்மைன்னு தெரிஞ்சா என்கிட்ட உடனே சொல்லுங்க. நான் அந்த அர்ஜுனை கொன்னுட்டு கூட விஸ்வாசார அவங்கிட்ட இருந்து மீட்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த அர்ஜுன் மட்டும் என் கையிலயும் மகேஷ் கையிலயும் கிடைச்சானா அவனை அடிச்சே கொன்னுடுவோம். மாமா நீங்க சும்மா இருங்க. இல்லைங்க, நான் இது விஷயமா கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அர்ஜுனுக்கு சொந்தமான எல்லா இடத்துலயும் போலீஸ் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் என் ஹஸ்பண்டை கண்டுபிடிக்க முடியல. கவலைப்படாதீங்கம்மா. என் தாலியை காப்பாத்தி கொடுத்திருக்க உன் நல்ல மனசுக்காக கடவுள் உன் ஹஸ்பண்டுக்கு எந்த ஆபத்தையும் கொடுக்க மாட்டாரு. சீக்கிரமே அவர் உன் கூட வந்து சேர்ந்துருவாரு. வாய் முகூர்த்தம் சீக்கிரமா பழிக்கட்டுமா? நிச்சயம் பலிக்கும்பா. அம்மா காவேரி, அந்த பணத்தை கையோட எடுத்து கொடுத்துருமா. சரிங்க, இந்தாம்மா. இவர்கிட்ட உன் ஹஸ்பண்ட் கொடுத்த 3 லட்சம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோமா. அதெல்லாம் எதுக்குங்க, சரியாதான் இருக்கும். இந்த பணத்தை நாங்க முன்னாடியே கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப நீங்க வரலனாலும் டிஸ்சார்ஜ் ஆன உடனே பணத்தை எடுத்துக்கிட்டு நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. பணத்தை பத்திரமா வச்சுக்கோமா. இந்த பணத்தை நீங்க முன்னாடியே கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க இப்படி விஸ்வாவை தேடி அலைய வேண்டியதில்ல. விதிதான், அதான் இப்படி எல்லாம் பண்ண வச்சது. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நான் அந்த அர்ஜுன்கிட்ட இடத்த விற்க போறது இல்ல. நான் அவங்கிட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு ஈஸியா கேன்சல் பண்ண போறேன். இந்த நல்ல விஷயத்த நீங்க முன்னாடியே யோசிச்சிருக்கணும். என்னப்பா பண்றது, என்ன மாதிரி முட்டாளுங்களுக்கெல்லாம் நல்ல யோசனை லேட்டா தான் வருது. சரிங்க, உடம்ப பாத்துக்கோங்க. நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க.